சி ஜோசப் விஜய் என்னும் நான். அவ்வளவுதான், தாவேக்கா ஆட்சியை பிடிச்சாச்சு. நாளைக்கு காலையில 11 மணிக்கு விஜய் அவர்கள் பதவி ஏற்கிறாங்க. பத்தாம இருந்த அந்த 10 இடம் கொடுத்திருக்காங்க. அத்தனை பேர்த்தோட ஒப்புதல் கடிதத்தையும் கொண்டு போய் இப்ப கவர்னர் கிட்ட கொடுத்திருக்காங்க. நாளைக்கு காலையில 11 மணிக்கு தளபதி விஜய் ஆட்சியை பிடிக்கிறார். விஜய் அவர்கள் முதலமைச்சர் அரியணையில உட்கார்றது சந்தோஷமான விஷயமாக இருந்தாலும் உண்மையிலேயே இது கத்தி மேல நடக்கிற கதை தான். என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிபிஐ சிபிஎம்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆதரவு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, கூட்டணி கிடையாது. விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு ஏதாவது ஒரு விஷயத்துல குளறுபடி பண்ணாரு அப்படின்னா, முக்கியமா இந்த பாஜக ஏதாவது சொல்லி அதற்கு தலையை அசைத்தார் அப்படின்னா இவங்கெல்லாம் ஜகா வாங்கி ஆட்சியை கவுள் தூட்டுருவாங்க. ஏன்னா தாவேக்கா தான் மெஜாரிட்டியா ஆட்சி அமைக்கல இல்ல, இப்பவும் இவங்க மைனாரிட்டி தான். கோயம்புத்தூர்ல ஓட்டு போடுறதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா இந்த சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் அவ்வளவு கூட்டம். எத்தனை பேர் அவங்கவுங்க ஊருக்கு போய் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு தெரியல. இதே மாதிரி பல மாவட்டங்கள்ல பல பேத்துக்கு பஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. அவங்க எல்லாம் போட்டிருந்தா ஒருவேளை தாவேக்கா மெஜாரிட்டி அரசு ஆயிருக்கு. தாவேக்காக்கு கட்சி தொடங்கப்பட்டதிலிருந்து ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. அது இப்போ முதலமைச்சர் அரியணையில ஏறுற வரைக்குமே இது தொடர்ந்து இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நாளைக்கு 11 மணியோட இதெல்லாம் முடிய போகுது. ஆல்மோஸ்ட் இன்னைக்கே முடிஞ்சிருச்சு எல்லா பிரச்சனையும். பார்க்கலாம் தளபதி முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு, ஆட்சியை தக்க வச்சுக்குவாரா, இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் எப்படி சமாளிக்க போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேர்தல் கணக்கெடுப்பு அன்னைக்கு நிறைய பேர் டிவி முன்னால உட்கார்ந்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனா நாளைக்கு நிச்சயமா நிறைய பேர் டிவி முன்னால உட்காருவாங்க அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை. தளபதி அவர்களுடைய ஆட்சி வரும் 5 ஆண்டுகள்ல எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ, பை பாய்.